எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அமலநாதிபிரான் அப்படின்ற திருப்பாணாழ்வார் பாடின 10 பாடல்கள்ல முதல் பாட்டை பார்க்கலாம். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளர ஒக்கின்றவே. இது பாட்டு. இதுல பாத்தீங்கன்னா அமலன் அமலன்னா அதாவது குற்றமில்லாதவன் அர்த்தம், தூய்மையானவன், களங்கம் இல்லாதவன் அர்த்தம். அமலன் மலன்னா களங்கம் உள்ளவன், மலம்ன்றது கலங்கம். அமலன்னா களங்கம் இல்லாதவன் அர்த்தம். அமலன் ஆதிபிரான், ஆதின்றது முதல் கடவுள் அர்த்தம். ஆதியும் அந்தமும்ன்றாங்க, ஆரம்பமும் முடிவும். அதான் ஆதின்றது ஆரம்ப கடவுளா இருந்தவனே, முதல் கடவுள், முதல் கடவுள், மூலக்கடவுள்ன்றோம் இல்லையா, அது அமலன். ஆதி எத்தனை சொல்றாரு பெருமாளை? ஒண்ணு அமலன் ஒண்ணாச்சா, 2 ஆதி சொல்லிட்டாரா. பிரான்னா எங்களுக்கு பேருதவி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க முதல்லயே. எங்களுக்கு பேருதவி செய்வோம். அமலன் ஆதிபிரான் 3005 அடியார்க்கு என்னை. அமலன் ஆதிபிரான் வேற, அடியார் அப்புறம். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த. அடியாருக்கு ஆட்படுத்தன்றது என்னன்னா, அடியாருக்கு அடியாரா இருக்க வச்சுறாரு. அது அடியாருக்கு ஆட்படுத்த. பெருமாளே என்ன பண்ணுவானா, அடியார்களுக்கு என்ன பண்ணுவானா, மோஷம் கொடுப்பாராம். ஆனா அடியாருக்கு தொண்டு செஞ்சவா இருக்கா பாத்தீங்களா, அடியாருக்கு அடியாரா இருந்தாங்க, அவளுக்கு முதல்ல கொடுப்பாராம். அவருக்கு தான், அவளுக்கு தான். கஜேந்திர மோஷத்துல கஜேந்திரன் யானை முதல்ல பிடிக்கிறது, முதல்லதான் துன்பப்படுத்தினது. ஆனா முதல்ல மோஷம் கிடைச்சது முதலைக்கு தான். ஏன்னா கஜேந்திர அடியாரோட காலை முதல்ல பிடிச்சது அதுதானோ அப்படின்னு ஒரு பிள்ளைல ராஜாரத்துல அதை சொல்லுவார். கஜேந்திரனோட காலை பிடிச்சது முதல்ல. ஆனா கஜேந்திரன் அடியாரோட காலை பிடிச்சது இல்லையா, அவருக்கு தொண்டு செஞ்சது இல்லையா, அது பிடிச்சது எதுக்காக பிடிச்சதுன்றதே இல்லை, அவர் காலை பிடிச்சதுனால அதுக்கு முதல்ல மோஷமா, முதல்ல அது தலையை அறுத்துட்டாராம். அப்புறம் தான் கஜேந்திரனுக்கு மோஷம் கொடுத்தாராம். அது மாதிரி அமல்நாதிபிரான் அடியாருக்கு எண்ணெய், அமல்நாதிபிரான் அடியாருக்கு எண்ணெய் ஆட்படுத்த. என்னை அவருக்கு தொண்டு செய்ய மாத்த ஆக்குறதுக்கு, அவன் அடியாருக்கு தொண்டனா என்னை மாத்துறதுக்கு. விமலன், விமலன்னா முதல்ல என்னன்னா, அமலன்றதுக்கு தூய்மையானவன், தனக்கு அடிமையாக்கி தூய்மைப்படுத்தியவன் சொல்லலாம், அப்படி சொல்லலாம் இல்லையா. விமலன்றது அடுத்து ஒரு கொடுத்து அனுபவிக்க செய்வோம். விமலன்றது விமலன்னா இருக்கு கையில, ஆனா அதை இன்னொருத்தர் கொடுத்து அவன் அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு பாருங்க. அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாராம், தங்கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்து அவன் அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாரான். அதான் விமலன். அவளுக்கு விமலன் பேரு. விண்ணவர் கோன் எத்தனை முதல்ல 3 சொன்னேன்னா, அமலன் ஆதிபிரான் 3, விமலன் 4, விண்ணவர் கோன் 5. விண்ணவர் கோன்றது, விண்ணவர் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அரசனா. விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன். அது வருது பாருங்க, விரையார்னு ஒண்ணு வருது பாருங்க. விரையார் பொழில் வேங்கடவன்னா உங்களுக்கு விரைன்றது ஸ்மெல், வாசனை. விரையார் ஸ்மெல் அதிகமா இருக்கிற. விரையார் பொழில், பொழில்னா சோலை. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விரையார் பொழில், அந்த மாதிரி பொழில் அதிகமா இருக்கிற வேங்கடவனம். இப்ப திருப்பதி மலையில் இருக்கிற திருப்பதி மலையில் இருக்கிற வாசனை பொருந்திய சோலைகளை நடுவில் திருப்பதியில் இருக்கவன் திருப்பதி வெங்கடேச பெருமாள். விரையார் பொழில் வேங்கடவன். ஆராய்ச்சா நிமலன். நிமலன் பாருங்க அடுத்தது. நிமலன்னா சுத்தமாக்குபவன் அர்த்தம். முதல்ல நம்ம அமலன் பார்த்தோம். அமலன்னா தனக்கு அடிமையாக்கி தூய்மைப்படுத்துவோம், தூய்மையானவன் அர்த்தம். விமலன்னா மற்றவர் கொடுத்து உதவுபவன். நிமலன், நிமலன்னா என்னன்னா கேட்காமலே உதவி செய்யணும். நீங்க கேட்டு செய்யறது இல்லை, கேட்காமலே. நிமலன்னா நீங்க கேட்காமலே உதவி செய்வோம். நிமலன். நின்மலன், நின்மலன்றதுக்கு என்னன்னா
விருப்ப இல்லாதவன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா சொல்லி காட்டாதவன்னு அர்த்தம். எத்தனை விதமா சொல்றாரு பாருங்க. நின்மலை நீதிவானவன். நீதி எந்த நேரத்திலையும் எந்த அடியார்கள் யார் வந்திருந்தாலும் சரி நீதிக்கு புறம்பா அதிகமா தர்ம நியாயத்தை கட்டுப்படுத்த நடப்போம். நீள்மதில் அரங்கத்து அம்மான். பெரிய அரங்க சோர்களை விட திருவரங்கத்து பெருமாள். திருக்கமலப்பாதம். அவனுடைய பாதமும் என் கண்ணில் உள்ளத ஒக்கின்றவை. கண்ணில் உள்ளத ஒக்கின்றவைன்னா பாதம் கண்ணில் உள்ளன, கண்ணுக்குள்ள இருக்கிறது கருவிழிகள். ஒக்கின்றதுன்னா அந்த மாதிரி இருக்கான், கருவிழிகள் மாதிரி இருக்கான். என் கண்ணில் உள்ள ஒக்கின்றவை. பாதமும் அவனுடைய 2 பாதங்களும் என் கண் கருவிகள் மாதிரி இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா இப்ப பெருமாளை பார்க்கிறார். இவர் பெருமாளை பார்த்துட்டு ஒவ்வொரு உறுப்பாக சொல்லிட்டு வரப்போறார். இப்ப கண்ணை சொன்னார். அடுத்தது அவருடைய ஆடையை சொல்லுவார். அது மாதிரி ஒண்ணுன்னா சொன்னேன் இல்லையா, அப்படியே லைனா சொல்லிட்டு வருவார். அவருக்கு என்னென்ன பெருமாளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அதை அப்படியே சொல்லுவார். உங்களுக்கு நேற்றுக்கு சொன்னேன் பாருங்க, 7, 8, 9 சொன்னேன் பாருங்க. அந்த 9 அதை அப்படியே லைனா ஒன்றுன்னா பார்த்து சொல்லி கடைசியில அப்படியே ஜோதியாகி போயிடுவார். அதுதான் இங்க சொல்றார். என் கண்ணில் இருக்கிற அந்த கருவிழிகள் மாதிரி இந்த பெருமாளோட வாதம் இருக்கு அப்படின்னு சொல்றாராம். பெருமாளை எத்தனை விதமா சொல்றாரு பாருங்க. அமலன், ஆதி, பிரான் 3. அதுலயே அமலன் 1, ஆதி 1, பிரான் 1, 3. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் 4, விண்ணவர்கோன் 5, விரையார் புயல் வேங்கடவன் 6, நிமலன் 7, நின்மலன் 8, நீதிவானவன் 9, நீள்மதில் அரங்கத்தம்மான் 10. பெருமாளை 10 விதமா சொல்றாரு பாருங்க ஒரு பாட்டிலே, முதல் பாட்டிலேயே. அவ்வளோ அழகா. அது தெரிஞ்ச ஒன்றும் படிப்பறிவெல்லாம் இல்லாதவர் தான், சாதாரண பாணர் குலத்துல பிறந்தவர் தான். ஆனாலும் பெருமாளோட அந்த எண்ணம் மனசுல வந்த உடனே தானா உருவாகுமா அது மாதிரிலாம். அதுதான் இங்க சொல்றார். பிறான்னா பேருதவிப்படுத்தவன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒருத்தருக்கும் அந்த 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 மாதிரி ஒவ்வொரு விதியும் சொல்லி பெருமாளை பண்றது. இதுக்கு ஒரு கன்க்ளூஷனா பார்த்தோம்னா, சுத்தமானவன், முழுமுதற் கடவுளின் அடியார்களுக்கு தொண்டு செய்பவன், செய்ய படித்தவர்களுடைய வெற்றியை மட்டுமே காண்போர். வெற்றின்னா அதான் அந்த இடத்துல விமலன் வருது இல்லையா, விமலன்றது வெற்றிக்கு உரியவன் அர்த்தம் ஒண்ணு, மற்றவருக்கு கொடுத்து உதவ பண்றது அடுத்த அர்த்தம். அது மாதிரி பெருமாளுக்கு விண்ணவர் போல் தேவர்களுக்கெல்லாம் அரசன், விரையார் கோயில் வேங்கடவன், வாசனை பொருந்திய சோலையை விட திருவேங்கட மாலையில் இருப்பவன். நிமலன், நிமலன்றதான் உங்களுக்கு சொன்ன கேட்காமலே உதவி பண்றவன். நின்மலன் சொல்லி காட்டாதவன் சொன்னேன் இல்லையா, நீதிவானவன், தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன். நீள்மதில் அரங்கத்தம்மான், பெரிய மதிச்சுவரையோட, பெரிய நீண்ட மதிச்சுவரையோட ஸ்ரீரங்கத்துக்கு அம்மான். அம்மான்னால எங்களுக்கு பெருமாள் எங்களுக்கு தலைவன் அர்த்தம், எங்கள் தலைவன். திருக்கமல பாதம். அவருடைய பாதம் என் கண்ணில் உள்ளன. கண்ணில் இருக்கிறது என்ன, கருவிழிகள் தான். அந்த கருவிழிகள் போல கருவிழிகள் ஓகே அது மாதிரி இருக்கே, அதுக்கு ஈக்குவலா இருக்கே அப்படின்றதால அர்த்தம். இது அருமையான பாட்டு. நாளைக்கு 2வது பாட்டை சந்திப்போம், பார்ப்போம், கேட்போம். தேங்க்யூ.